ஏடா டேய், இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஏன் அப்படி சொல்ல? போய் போய் முகம் தெரியாத ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கிற, வெக்கமே இல்லை உனக்கு? இவர் அந்த பைத்தியக்காரனை விட்டுட்டு வந்திருக்கிற, என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியல. உன் மேல கை வச்சு கையை வெட்டுறாரு. அதுக்கு தம்மா தங்கச்சியை வர சொல்லியிருக்கேன். அவளை ஏன்டா வர சொன்ன? போன போட்டு அவளை வர வேண்டாம்னு சொல்லு. அவளை பத்தி உனக்கு தெரியுமில்ல? அவ ஏற்கனவே கிளம்பிட்டான் மாமா. வா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற? ஏன் எங்கள் அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லிட்டு வரணுமா என்ன? இல்லை இல்லை, இது உன் வீடு. நீ எப்போ வேணாம் வரலாம், எப்போ வேணாம் போகலாம். எங்க உன் பொண்ணு? என்னடி மறைக்கிற? கூட பாப்போம். அட கூட வெள்ளையா கனகா நல்லா இருக்குடியும் கையெழுத்து. ஆனா அவன் தலையெழுத்து நல்லா இல்லையே. அது ஏன் பிரச்சனை? நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. கிளம்புறதா? எங்க அண்ணன் அடிச்சவனையும் உன் கூட சுத்தனான இந்த பொட்ட பையன் அவன் கழுத்தை அறுக்காம கிளம்ப மாட்டேன்டி. இன்னொரு தடவை அவனை பத்தி ஏதாவது பேசின பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? பாட்டி நீ சாப்பிடல? என்ன புதுசாக கேட்குற? ஆத்தா விரதம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு? உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒருத்தன் பிறந்தாம்ல, அவன் உயிரோட திரும்பி வந்துடுவான்னு ஆத்தா இன்னமும் நம்பிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது சாமி. ஏ கிழவி, உனக்கு இந்த 2 பேராண்டிக்கும் போதாதா? முதல்ல எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆக்கி போட்டு போதும். என்னப்பா சொல்கிற? நம்ம கையில் 5 விரல் இருக்குது. அதில் ஒரு விரல் போனால் 4 விரல் இருக்கேன்னு சொல்லி மனசை தேத்திக்க முடியுமா சொல்லு? எனக்கு அவனும் வேணும்ப்பா. பாட்டி அந்த பேரன் கண்டிப்பா வருவான், நீ கவலைப்படாத. வருவான்ல, அவன் வந்துட்டான்னு நீ நினைச்சுக்க பாட்டி. குழம்பு ஊத்து. டேய் பைய சாப்பிட்றா, அடைச்சிக்கிட போகுது. வேலை இருக்கு, வெளியே போகணும். டேய் முரடா, என்னடா சாப்பிட்ற பையனை போய் அடிக்கிற? இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு 7.5 இழுத்துட்டு வரான். இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் அவனுக்கு சேர்த்து ஒப்பாரி வைங்க. அப்படி என்னடா பண்ணா? அதை அவனே கேளுங்க. டேய் வெள்ளையா, அப்படி என்னடா பண்ணி தொலைஞ்ச? தெரியலப்பா. எனக்கு தெரியும். எங்க அண்ணனை எவன் அடிச்சான், அந்த பைத்தியக்காரன் எப்படி தப்பிச்சான்ங்கிற வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா உன் பொண்ணுதான் வீக்கா இருக்கா மாமா. நிறைய சாப்பிட சொல்லுங்க, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பார்க்கணும்ல. நான் செத்த கூட என் வீட்டு வாசப்படி மீச்சாதடி. நாங்களும் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறோம். உங்க அக்காவை வெளியே வந்து பணத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க. நான் ஏறி வெளியே வரணும்? கை நீட்டி காசு வாங்கும்போது நீதான் வந்து வாங்கின. இப்ப ஏன் காசை வாங்குறதுக்கு நானே இறங்கி வரணுமா? மூடிட்டு வந்து கையில கொடுத்துட்டு போடி. லட்சுமி, பிரச்சனை எதுக்கு? இதை நீயே கொண்டு போய் கொடுத்துறேன். நமக்குள்ள என்ன? என்னையா நமக்குள்ள? உங்க அக்காவுக்கு காசு போனதானே முக்கியம். இந்த கருமத்தை யார் போய் கொடுத்தா என்ன?
நீயா போய் கொடுத்துட்டு பேருக்கு ஒன்று கட்டல அதை போய் வாங்கிட்டு வா. நெல்லி ரமேஷே, நான் ஒரு அடி எடுத்து வச்சுற காலை வெட்டி பாத்துக்காமா. ஒன்னே கொடுத்த பாரு, என் புத்தைய செருப்பால தான் அடிக்கணும். புரியுது உங்க படத்தை? எடுத்து போடி. உனக்கெல்லாம் நல்ல சமயம் வராது. நீ எல்லாம் நாசமா போக. நான் வழி எடுத்து சொல்றேன். உனக்கெல்லாம் ஏதாவது நாயி உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக கூட ஆள் இல்லாம அவசரப்பட்டு சாவே. நல்லவங்க சாபமே பழிக்காது. ஓ சாபம் என் மயிரை கூட ஒண்ணு பண்ணாதுடி. அடியே, என் மேல கை வச்சிட்டீல, வருத்தப்படுவடி. இல்லை சொல்லாம கொள்ளாம மொட்டையெல்லாம் போட்டிருக்க. எல்லாம் உனக்காதான் மாப்ள. எனக்காகவா? ஆமா, அந்த கருவாச்சி உனக்கு கிடைக்கட்டு எங்க ஆத்தா அங்காள பரமேஸ்வரி வரைக்கும் மொட்டையை போட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. யோ நெசந்தாயா, இவனை எப்படியாச்சும் இங்க வர வைக்கணுமே. இதோ வர. என்ன முக்கிற சவுண்ட் கேக்குது? ஓ இவளா? யோ நடையா. யோ, இங்க ஒருத்தி குடத்தை தூக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. நீங்க பாட்டுக்கு கண்டு காணாத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சரியா மாப்ள, உதவின்னு கேக்குது, வாயை செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். யோ, நமக்கு தேவையில்லாத வேலை, மூடிட்டு நட. நீ போய், நான் போய் செஞ்சுட்டு வரேன். ஆத்தி. யோ மாப்ள, நீ சொன்னதே சரி, வாயா போலாம். அப்பவே என்ன சொன்னேன்? அட, இதுவே வான்மதியா இருந்தா பல்ல பல்ல ஈன்னு காட்டிட்டு உதவி பண்ணிருப்பீங்க. எனக்கெல்லாம் பண்ணுவீங்களா? இந்த ஆம்பளைக்கு புத்தியே பிடித்தான். யோ மாப்ள, இது ஆம்பளை வர்க்கத்துக்கு அவமானம். போய் தூக்கி விட்டாயா, போயா போயா மாப்ள, உதவி பண்ணிட்டு வாயா, போயா. தேங்க்ஸ். அம்மா. டேய், அங்க எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்மா. அங்கே வெள்ளம் எப்படி இருக்கான்? தேஞ்சு போன ரெக்கார்டாட்ட திரும்ப திரும்ப கணக்கான்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். சாப்பிடவும் மாட்டேங்கிறான். நான் வர்ற வரையும் கொஞ்சம் சமாளிம்மா. சீக்கிரம் வந்துடுறேன். தொட்டதுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறான். இன்னும் நான் போயிட்டானேன்னு பார்க்குறேன். டேய், நீ யாருங்கிறத தயவு செஞ்சு இப்போதைக்கு சொல்லிடாதடா. டேய் அண்ணா, இங்கே என்னடா பண்ணுற? யார் கூடயே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் யார்கிட்டையும் பேசலண்ணா. ம், ஜஸ்ட் மிஸ்ஸு. கின்னாரும் என்னை பார்த்துருப்பாமா. நான் அப்புறம் கூப்பிட்றேன். கனகா, டேய், நீ இப்ப என்னடா பண்ண? அன்னைக்கு அண்ணன் இப்படி தான் அடிச்சா கனகா. சரி வா, நான் வந்து கொஞ்சம் பேசணும். வேணா கனகா, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டும். டேய் வாடா. டேய், அவனை நிம்மதியாக ஒன்று கூட இருக்க விட மாட்டியா? இப்போ பார்த்தா அவனை குடஞ்சிட்டே இருக்கதான் அவனுக்கு வேலையா? பா, அவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கானோன்னு எனக்கு தோணுதுப்பா. என்னடா சொல்ற?
சம்பவம் நடந்திருக்கா? ஆமாப்பா, 2 முறை அவனை யாரோ ஒருத்தன் காப்பாத்திருக்கான். யாருப்பா அது? இந்த பிரச்சனையை அப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டே ஆகணும். வா, அவன்கிட்ட என்னன்னு கேட்டுருவோம். எங்கடா வெளியே காணோம்? பா, அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் வரேன். கனகா, என்னாச்சு? மேல கை வைக்கிறா, மேல கை வைக்கிறா. அண்ணன் தான் உன் கழுத்துல தாலி கட்டுறான், புரிஞ்சுதா? பிள்ளையா, நம்ம எங்கேயாவது போயிடலண்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. இல்லடா, அவர் ராசுக்குட்டியை விட மோசமானவன். உன்னை ஏதாவது பண்ணிடுவானோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம எங்கேயாவது போயிடலண்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கனகா. புரிஞ்சுக்கோ, நம்ம எங்கேயாவது போயிடலாம். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டிப்பூடிடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன். எந்த இடத்தில் இந்த இடத்தில் என்ன ஏதாவது பண்ணிக்கூடா, அவனை விட்டுடா. ஏண்டா ஜோக்கரை போடதான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா? இவனை போட பண்ணி போட்டாங்க மாதிரி இத்தனை பேர். து. இல்லம்மா, ஒவ்வொரு முறையும் எவனோ ஒருத்தன் இந்த நாயை காப்பாற்ற வந்துடுறான். ஒரு மயிர் வரமாட்டான். முடிச்சோட என் சனியனை. ஏய், ஏய், அண்ணா கிளம்பிடுவோம் அண்ணே. வேண்டாம் அண்ணா இவன் தான் முடிஞ்சாங்கண்ணே, அவன் ஏதாவது கிளம்பி வந்துட போறான்னு. அவன் வரட்டும், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா அவன் செத்துட்டான், அவன் வேற யாரோண்ணே. கனகாவை பார்க்கணும்.
அண்ணா கனகா கதவு தருங்க, நான் வெளியே போகணும். கதவு தருங்க, நான் வீட்டுக்கு போகணும்.